إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ்ச்சியும் அதிகாரமும் என்ற அடித்தளத்தை முன்வைத்து இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மார்க்கத்தில் அதிகாரம் சார்ந்த ஒரு அடிப்படையிலான அறிவுரை இறைவனால் முழுமைப்படுத்தப்பட்டு தெளிவான வழிகாட்டலோடு நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. பொதுவாக மனிதர்களுக்கு சில அதிகாரங்கள் வழங்கப்படுவது என்பது இறைவனால் முன்வைக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு அம்சம்தான். அதனால தான் இந்த அதிகாரத்துக்குட்பட்டவர்களுக்கு கட்டுப்படும்படியும் இறைவன் உத்தரவிடுகிறான். உலில் அம்ரி மின்கும், யார் உங்களில் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து கொள்ளுங்கள். அப்போ அதிகாரம் என்பது பொதுமையாக இறைவனால் முன்வைக்கப்பட்டு விட்டாலும் அது எல்லா வகையிலுமே அனைத்து வகையிலும் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவதற்கோ கொடுமைகளுக்குள்ளாக்குவதற்கோ அந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதோ அல்லது தான் நினைப்பதெல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று தான் எண்ணிக்கொள்வது என்பதோ இறைவனால் தடுக்கப்பட்ட ஒன்று. அது நபிமார்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு கூட அவர்களுக்கு கூட இறைவன் எச்சரித்திருக்கிறான். ஒரு நபியாகவே இருப்பார், அல்லாஹ் அவருக்கு நுபுவத்திற்கான ஒரு பட்டத்தை வழங்கியிருப்பான், அவருக்கும் சில அதிகார வரம்புகள் இருக்கிறது. அந்த சூழல்ல அல்லாஹ்வுடைய ரசூலாகவே இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட ஒரு முறை என்ன செஞ்சிருவாங்க, ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்தில் அவர்களுடைய முகத்தில் இரத்த காயத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் எதிரிகள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லி விடுவார்கள், தூதராகிய அல்லாஹ்வுடைய ரசூலாகிய என் மீதே நீங்கள் காயத்தை உருவாக்கிட்டீங்க, அல்லாஹ்வின் தூதர் முகத்திலேயே இரத்த காயத்தை உருவாக்கிய நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களா என்று சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், லைசலக்க மினல் அம்ரி செய்யும், அதிகாரத்தில் முகமது அவர்களே உமக்கு பங்கில்லை என்று அல்லாஹ் கண்டித்து விடுவான். அப்போ ஒரு நபியாகவே இருந்தால் கூட சரி, குர்ஆன்ல அதுக்கு இன்னொரு அழகிய உதாரணமா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஒரு சமூகம் அவர் நபியாக அனுப்பப்பட்ட அந்த சமூகம் அவரை ஏற்க மறுக்கும். அந்த சமூகத்தை கோபித்து கொண்டு அல்லாஹ்வுடைய அதாபை அந்த சமூகத்தின் மீது இறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர் அங்கிருந்து போவார். ஆனால் அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்து அந்த சமூகம் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டு மீண்டும். ஆனால் அந்த நபி என்ன செஞ்சிருவாரு, என்ன அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான், இந்த சமூகம் பார்த்தா நல்லா இருக்கு, சுபிட்சமா இருக்கு, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே அப்படின்னு அவர் அங்கலாய்த்து கொண்டு அல்லாஹ்வை கோபித்து கொண்டு என்ன செய்யறாரு, திரும்ப போறாரு. அப்ப அந்த சமூகத்தின் மீது கருணை காட்டி அல்லாஹ் இந்த நபியை முன்னிறுத்தி என்ன செய்வான், அந்த மீன் உடையவரை மாதிரி நீங்க இருந்துடக்கூடாது, அல்லாஹ்விடத்துல கோபித்து கொண்டு எங்க போவார் அவரு. அந்த துவாவை இன்னைக்கு வரைக்கும் நம்மள நிறைய பேர் பரிச்சயமா பிரார்த்தனையில முன்வைப்போம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இருக்குல்ல, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் இல்ல, மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டு அவர் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹ் தான் தூய்மையானவன், நமக்கு நாமே அநீதி இழைத்துக் கொள்றோம். அப்போ அந்த அதிகாரத்தினுடைய அடித்தளம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவுபடுத்துவதற்குரிய இன்னும் சிறப்புக்குரிய மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம். ஏன்னா அந்த அதிகாரம் அந்த ஃபிரௌன் என்ற ஒரு எகிப்தை ஆண்ட மன்னனுக்கு வழங்கப்பட்டும் இருந்தது. ஆனால் அந்த அதிகாரத்தை பெற்ற அவன் என்ன பண்ணான், இஸ்ரவேலர் சமூகத்தின் ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தி கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கலாம் வரலாற்றில். அதை நம்ம யாருமே அவ்வளோ எளிதாக வரலாற்றினுடைய பாடங்கள்ல இருந்து புறந்தள்ள முடியாது. கிறிஸ்துவர்களோ யூதர்களோ கூட அந்த பாடத்தை இன்றைக்கும் உள்ளத்தில் தாங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள சிக்கல் என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை தெளிவான முறையில் உள்ளங்களில் தாங்கப்பட வேண்டியது. ஒருத்தன் அதிகாரத்தில் இருக்கிறவன் உனக்கு என்ன வழியை தர்றானோ வேதனை தர்றானோ அதே வழியை நீ அதிகாரத்தில் போய் உட்கார்ந்தோன்னா அடுத்தவனுக்கு செய்யக்கூடாது. அதை செஞ்ச சமூகம் யார் தெரியுமா,
அந்த இஸ்ரவேலர் சமூகம் தான். ஃபிரௌன் அந்த சமூகத்தை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவுரிசூல் கௌமும்பா, அந்த சமூகத்தை நான் வாரிசாக்குறேன், கிழக்குக்கும் மேற்குக்கும் பகுதியில் ஒரு பலகீனமான சமூகமா ஃபிரௌன் அந்த சமூகத்தை அடிமைப்படுத்துறான், கொடுமைப்படுத்துறான். இவன் ஒரு ஆட்சியாளனா இருக்கிறான். அவன் அதுக்கும் தன்னை அதுக்கும் மேல அல்லாவுக்கும் மேலும் தானே வாதிட்டான். ஒரு அதிகாரம் இருந்த உடனே என்ன மனநிலை? ஆனால் ரப்புக்கும் ஆகலா, நான் ரப்புக்கும் மேலானவன், உயர்வானவன். தன்னை அப்படிப்பட்ட அந்த ஸ்தானத்தில் வைக்கும் போது அல்லாஹ் என்ன செய்வான்? இவனுக்கு ஒரு மரண அடியை கொடுப்பான். என்ன மரண அடியை கொடுப்பான்? அவன் வீட்டுக்குள்ளேயே அவனை எதிர்த்து அழிக்கிற ஒரு குழந்தை வளர்க்கப்பட்ட அவருடைய மனைவியாலேயே முன்வைக்கப்பட்டு, அவனுடைய மனைவி உலக மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக முன்னிறுத்தப்பட்டு, எப்படி அல்லாஹுடைய பேராற்றல் பாருங்க. அதுதான் அல்லாஹ் என்பவன். அதனால தானே மூமின்களுக்கு முன்மாதிரியா முதல்ல வைக்கிற பெண் யாரு? இம்ராத்தா ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்க முன்மாதிரியா உலக மக்களுக்கு ஈமான் கொண்டவங்களுக்கு முன்னிறுத்தப்படுறாங்க. அப்ப அங்கேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்து அவரை இறைவன் தூதராக முன்னிறுத்தி அதன் மூலியமாக அந்த சமூக மக்களை அடிமை தலையிலிருந்து விடுவித்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ஃபிரௌனையும் அழிக்கிறான். கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு அந்த ஃபிரௌன் கொல்லப்படுறான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த சமூகத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு பகுதியில் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்படுத்துறான். அதான் ரொம்ப பெரிய பாடம் வரலாற்றில். எந்த சமூகம் எழும்பவே முடியாது, இவர்கள் எல்லாம் அதிகாரத்தில். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்கல்ல, ஏன் ஒரு தலித்து பிரதமராக கூடாதா, ஒரு தலித்து முதல்வராக கூடாதா? இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம் கிடையாது, இவங்க தாழ்ந்தவர்களாக பார்க்கப்படுறாங்க. ஆனால் ஒரு சமூகமே எழும்பக்கூடாது என்று அடிமையாக ஆக்கியிருந்த அந்த சமூகத்திலிருந்து ஒரு எழுச்சியை உருவாக்குவோம் தான் நல்லா. அதுதான் இறைவனது பேராற்றல். அவர்களை தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆட்சியை தர்றதுக்கு நாடலாம். அந்த சமூகத்திலிருந்து வந்த சந்ததிகளில் இருந்து தேர்ந்தெடுத்தவர்கள் தானே இன்னைக்கும் வரலாற்றில் பெரும் கொண்ட, இன்னைக்கு ஹிர்கல் சுலைமான் என்றெல்லாம் சொல்றாங்களே, அவர் பெரிய, அவர் சிலையை வைக்கிறதுக்கு யூதர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள இவர்கள் சுலைமான் நபி சிலையை வைக்கணுங்கிற அளவுக்கு அந்த ஆலயத்தை இடித்துட்டு அங்கே இன்னொரு தேர்ட் டெம்பிளை உருவாக்கணுங்கிற அளவுக்கு அவர்கள் உள்ளத்தில் அவர் மீது ஒரு உயர்ந்த மதிப்பு. இன்னைக்கு அவர் ஆட்சியை உருவாக்கணும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை உருவாக்கணும், கிங் ஆஃப் பீஸ் வரணும், அமைதியின் அரசர் வரணும். ஏன்னா சுலைமான் நபி இன்னைக்கு அவர்கள் அரசராகத்தான் பார்ப்பாங்க. அவர் கட்டின பள்ளிவாசல் தான் இது அல் அக்ஸா. அது யாரை கொண்டு கட்டப்பட்டது? ஜின்னை கொண்டு கட்டப்பட்டது. அவருக்கு கட்டுப்படக்கூடிய விதத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான்? காற்ற ஜின்னை வசப்படுத்தி அல்லாஹ் தந்திருந்தான். ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அவருக்கு கீழ்ப்படிந்திருந்த ஜின்னுக்கு அல்லாஹ் இன்னொரு பாடத்தை நடத்தியிருப்பான். இவரே அல் அக்ஸாவை கட்ட சொல்லிட்டு ஸ்டிக்கை ஊண்டிக்கிட்டு நிற்கும் போதே வஃபாத் ஆயிடுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ அல்லாஹ் பறிச்சிருவான். ஆனால் ஜின்னுக்கு தெரியாது. ஜின்னுக்கு பெரிய பேராற்றல் இருக்குதுன்னு அது நினைக்கும். ஆழ்கடலில் இருக்கிற முத்துகளை தூக்கிட்டு வர்ற ஆற்றல், எங்கோ இருக்கிற சிம்மாசனத்தை கண்ணிமைக்கிற நேரத்தில் எடுத்துட்டு வர்ற பெரும் பேராற்றல். ஆனால் அந்த ஜின்னுக்கு என்ன தெரியாது? உயிரற்ற உடலாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார்கள் என்று தெரியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அந்த ஸ்டிக்கை ஊண்டிக்கிட்டு நிற்கிறாங்க. கீழே கரையா இருக்குல்ல, அதை அரிக்குது. அரிச்ச உடனே அவங்க நிலை தடுமாறி கீழே விழுவுறாங்க. அப்பத்தான் ஜின்னுக்கே தெரியுது, ஐயோ மூசா என்னைக்கு சுலைமான் இறந்துட்டாரா? இறந்து போன சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருந்துகிட்டு இருந்திருக்கிறோமா? அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு பெரும் கொண்ட பாடமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை, அதே மாதிரி அவருடைய மகனான சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை, அந்த சமூகத்திலிருந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஆனா அந்த இஸ்ராயல் சமூகம், இஸ்ரவேலர் சமூகம் ஆட்சியில உட்கார்ந்த உடனே அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு நடந்தாங்களா? இல்லை. அந்த சமூகம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உரியவர்களாக வரலாற்றில் இன்றைக்கும் பேர் இடத்தை பிடிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த யூதர்கள் ஒரு அதிகாரத்தில் உட்கார்ந்தா, ஆட்சியில இருந்தா எதை செய்வார்கள் என்பதற்கு பெரிய பேர் உதாரணமா இஸ்ரேலுடைய ஒரு ஆக்கிரமிப்பு இராணுவமும் அதை நடத்திக்கிட்டு இருக்கிற கொடுமையும் உலகமே இன்றைக்கு அவர்களை பார்த்து காரி உமிழ்கிறது. அவர்களுக்கான அழிவை நோக்கி பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுது. ஏன்?
அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்த உடனே அந்த ஒரு ஆணவத்தன்மை அதான் அவங்களுக்கு நடந்துச்சு. அன்னையிலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அந்த ஆட்சியை அவர்கள் முன்னிறுத்தி அந்த சமூகம் நடந்ததானா? இல்லை. பிரிவினைக்கும் பேராணவத்துக்கும் உட்பட்டு அந்த சமூகம் செயல்பட்டதை அல்லாஹ் குர்ஆன்ல வரலாற்றில் குறிப்பிடுறான். அதனால தான் அந்த சமூகம் என்ன பண்ணப்பட்டுச்சு? விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய மறுத்ததுனால தான் அந்த சமூகத்தை அதற்கு பின்னால் துரத்தி அடிக்கப்பட்ட வரலாற்றுக்குரிய சமூகமாகவே அல்லாஹ் முன்னிறுத்தினான். இன்னைக்கும் அவர்களுக்கு பெரும் பாடத்தை அல்லாஹ் குர்ஆன்ல அதிலிருந்து தான் முன்வைக்கிறான். சபிக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வால விரட்டப்பட்டவங்கன்னு யூத சமூகத்திலேயே ஒரு கூட்டத்தவர்கள் என்ன செய்வாங்க? தோரா ஜூஸ்ன்றவங்க. நம்ம செய்த பெரும் பிழைகள் வரலாற்றில் இருக்கு, நம்முடைய தோரால இருக்கு, அல்லாஹ்வால நாம் கண்டிக்கப்பட்டிருக்கிறோம் இறைவனால. இப்படி கூட இந்த மண்ணை நம்ம அல்லாஹ் வாக்குறுதி தந்தபோது அந்த மண்ணை விட்டு விரண்டு ஓடிட்டு திரும்ப அல்லாஹ் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் மீண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வழியாக அந்த ஆட்சி அதிகாரத்தை தந்த பிறகு கூட நாம் வரம்பு மீறினோம். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த போதும் அந்த சமூகம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கலை. அதுக்கு பின்பு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகும் ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாவை அறிந்திருந்தாலும் அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட பின்னால் வரப்பெறக்கூடிய புகழப்படக்கூடிய ஒருத்தராகவும் அகமது என்ற பெயருடைய ஒரு நபியாகவும் அல்லாஹுடைய ரசூலை அல்லாஹ் அனுப்பிய போதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த யூத கூட்டம் ஏற்கலை. எப்படி ஈசாவை அவர்கள் புறக்கணித்தார்களோ அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் ஏற்க மறுத்தாங்க. அப்போ எதுக்காக இது இன்றைக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம சமூகம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இதே அதிகாரத்தில் இருந்த சமூகம். யாருக்காவது தெரியுமா முஸ்லீம்கள் யார்? நம்மெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ல, மிக மிக பிற்படுத்தப்பட்ட மிகவும் கீழ்நிலையில் இருக்கிற எந்த விதங்களிலும் இவர்கள் ரொம்ப பின்தங்கிய சமூகம்னு வரலாற்றில் இன்றைக்கு நமக்கு ஒரு இழிச்சொல் இருக்கத்தான் செய்யுது. இந்த இழிச்சொல் என்பது சிலருக்கு பெருமையாக கூட படலாம். என்ன பெருமையாக படலாம்? ஆமாம், நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், நாங்கள் பின்தங்கியவர்கள். இந்த பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய சொல்லுங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? நம்முடைய பிறப்பால் அல்ல. மற்ற சமூகத்துக்கு இருக்கிற சூழலை மாதிரி முஸ்லீம்களுக்குள்ள சூழல் கிடையாது. மற்ற சமூகத்தை எப்படி சொல்லுவாங்க? பிறந்துட்டாலே இவன் என்னவா? இழிவானவன், இவன் தீண்டத்தகாதவன், இவனை ஒதுக்கி வைக்கணும். ஆனால் ஒருத்தர் இஸ்லாத்தின்பால் வந்துட்டா அவருக்கு அந்த சமத்துவமும் சகோதரத்துவமும் கிடைக்குது. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தை நோக்கி முஸ்லீம்கள் வரவும் செஞ்சாங்க. அப்படி வந்த சமூகம் இன்னைக்கும் கல்வியில், வேலை வாய்ப்பில் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு மிகவும் பின்தங்கிய சமூகமாக மாறிச்சுன்னா அதுக்கான காரணம் என்ன? இந்த சமூகம் அதிகாரத்தால் அல்லாஹுவால் அலங்கரிக்கப்பட்டு வாக்குறுதி முன்வைக்கப்பட்டு உங்களை பூமியில் ஆட்சியாளராக உட்கார வைப்போம் என்று அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி நிச்சயமாக முஸ்லீம் சமூகத்துக்கு நிறைவேற்றப்பட்டது. அது இல்லைன்னா யாரும் நம்மளால் மறுக்க முடியாது. அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹ் ஒரு ஆட்சி அதிகாரத்தை தந்தான். ரசூல்லாவுக்கு மட்டும்தான் தந்தானா? நிச்சயமா இல்லை. ரசூல்லா என்ன செஞ்சாங்க? எனக்கு அல்லாஹ் அப்படியே எடுத்து காட்டுறான். ஃபரைத்த மஷாரிக்கஹா வ மகாரிபஹா, கிழக்கும் மேற்கும் எனக்கு தெரிந்தது. அந்த பகுதியில் அல்லாஹ் அப்படியே பூமியை சுருட்டி ரசூல்லாவுக்கு காட்டுறான். இன்னல்லாஹ ஜவாலில் அருள், அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு பூமியை சுருட்டி காட்டுறான். ஃபரைத்த மஷாரிக்கஹா வ மகாரிபஹா, எனக்கு அதில் கிழக்கு மேற்கு எல்லாம் தெரியுது. என் உம்மத்தை ஆட்சி செய்கிறதையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி கசானாக்கள் நிரம்பிய நிலையிலும் பார்க்குறேன். இன்னைக்கு அது உண்மைதான், வரலாற்றில் மறுக்கக்கூடிய ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருந்த முஸ்லிம்களுடைய நிலை என்னவானது? அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, இவர்களுக்கு மத்தியில் பகைமையையும் வெறுப்பையும். ஏன்னா ரசூல்லா பெருமளவில் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை முன் வச்சிருவாங்க. இதை பார்த்த உடனே, யா அல்லாஹ் என் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக பஞ்சத்தால் அழிச்சிடாத, பசியால் அழிச்சிடாத, எதிரிகளை சாட்டி அழிச்சிடாத. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? யா முஹம்மது, இது முஸ்லீமில் இருக்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான், 5538வது ஒரு இலக்கணில் பதிவாயிருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் சொல்கிற வார்த்தையும் சேர்த்த இடம் பெறுது. அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக பஞ்சத்தால எல்லாம் அழிக்க மாட்டான், எதிரிகளை சாட்டி அழிக்க மாட்டான். ஆனால் அவர்களே என்ன செஞ்சுக்கிடுவாங்க? சிலரை சிறை பிடிப்பார்கள், சிலரை கொல்லவும் செய்வார்கள். அது நடந்துச்சா இல்லையா? இதே முஹர்ரம் மாதம் வரலாற்றில் முஸ்லீம்களது எழுச்சியையும் வளர்ச்சியையும் பெருங்கொண்டு தடுப்பதற்கான ஒரு காரணியாக முன்னின்ற வரலாற்றின் பெரும் பிழைகளுக்குரிய சம்பவங்கள் நடந்த ஒரு நிகழ்வு தான் ரசூல்லாவுடைய பேரப்பிள்ளை வரைக்கும், ரசூல்லாவுடைய குடும்பம் வரைக்கும் ஒரு மிக பெரும் அடிப்படையில் வரலாற்றில் கொல்லப்பட்ட
இன்னும் சொல்றதாக இருந்தால் கருவறுக்கப்பட்ட, இன்னும் ஒருபடி மேலே சொல்றதாக இருந்தால் இன்று வரைக்கும் அல்லாஹுடைய ரசூலின் குடும்பத்தின் பின்னணி அறியப்படாத சூழலை நோக்கி இன்னைக்கு இந்த உம்மத்து இருக்கு. உண்மையா இல்லையா? இந்த வெள்ளிக்கிழமையில அதிகமாக ஓத வேண்டிய வார்த்தை என்னது? ஸலவாத். அதிகமாக ஓதணும், ஒவ்வொரு நாளுமே ஓதணும். ஒரு முறை ஓதுனா 10 தடவை அல்லாஹ் என்ன செய்கிறான்? அருள் புரிகிறான். 10 தடவை அல்லாஹ் என்ன செய்கிறான்? அருள் புரிகிறான். அந்த ஸலவாத்தை நம்மள எத்தனை பேர் மனப்பாடம் செஞ்சு ஓதுறோம்னு தெரியல. அந்த ஸலவாத்தினுடைய வாசகம் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் நம்ம துஆ செய்யல, ரசூலுல்லாஹ்வுக்காகவும் துஆ செய்யறோம். ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரி. அப்ப அந்த குடும்பம் எங்க இருக்கு? ஒரு பக்கம் பஞ்சானு ஒரு கையை வச்சுட்டு இருந்ததுல இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்க. எங்களுக்கு 5 பேர் இருக்கிறாங்க. லிஹம்சத்துன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல, பஞ்சான ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. எங்களுக்கு 5 பேர் இருக்கிறாங்க. முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படின்னு ஒரு 5 விரல் வச்சு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கூட சந்தனத்துலலாம் வைப்பாங்க. நாங்கள்லாம் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். கொலக்கட்டையை சுடுறது, அதுலேயும் உசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்காக ஆகவே நேர்ந்து கொண்டு சில நேர்ச்சைகளை பண்ணுவது, அப்படிலாம் நிறைய இருக்கு. கவுச்சி சாப்பிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு பழக்கமெல்லாம் கடந்த அந்த 10 நாட்டில் அரங்கேறி இருக்கும். இதில் தான் ரசூலுல்லாஹ் குடும்பமா? இதானா அது? இல்லை ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரப்பிள்ளை மரணித்ததனின் சூழலை மையப்படுத்தி வேதனை அனுபவிக்கிற ஒரு சமூகமாக இன்னொரு கூட்டத்தவர்களாக பிரிந்து நிற்கிறாங்களே வரலாற்றில், அதுவா? அப்போ என்ன ஆனது? இஸ்லாமிய சமூகம் என்பது ஒரு அதிகாரத்தில் இருந்த சமூகம், ஒரு மிக பெரும் சாம்ராஜ்யத்தை உலகத்துக்கு வழிகாட்டிய ஒரு சமூகம், அல்லாஹுடைய ரசூலாலேயே முன்வைக்கப்பட்டு உயர்த்தி நிற்க வைக்கப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் இன்றைக்கு அந்த சமூகத்தினுடைய நிலை என்ன நிலை? ஒரு நடிகனாக ஒரு வகையில் பார்த்தா முழுக்க முழுக்க யூத, வெளிப்படையாக சொல்றதா இருந்தா உலகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் நேரடியாக இன்றைக்கு கூட்டாளிகளாக யார் இடம்பெறணும்னு நினைக்கிறாங்கன்னா யூத ஜியோனிஸ்ட பயங்கரவாதிகள். அவன் என்ன செய்யறான்? தனக்கு தோதுவா இதெல்லாம் வெளிப்படையாக சில விஷயங்களை எல்லாம் நம்மளால் ஏற்கவும் முடியாது, ஏற்காமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? சர்வதேச அளவில் திட்டமிடுறாங்க. மோடி தான் உட்காரணும்னு அவன் தீர்மானிக்கிறான்னா அவன் உட்காருவார். ட்ரம்ப்பை உட்கார வைக்கணும்னு அவன் தீர்மானித்தா, ட்ரம்ப் நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, இப்போ நம்மளாம் சொல்கிறோம் ட்ரம்ப் கிறுக்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் காரி துப்புறான். அமெரிக்காக்காரனே சொல்கிறான் இவன் எப்படி ஒரு ஆகப்பெரும் பைத்தியக்கார, அப்புறம் எப்படி அவன் அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறான்? பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்கிறான் இல்லை தானே? இப்போ எல்லாருக்கும் தெரியுது இல்லை எப்படி அவனுக்கு வர்றான்? எப்படி ஒரு தகுதி இல்லாதவர்கள் அதிகாரத்தின் பீடத்தில் உட்கார முடியுது? ரசூலுல்லாஹ் தானே சொல்கிறாங்க, கியாமத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் தேடுவதற்கு ஆன அடையாளத்தில் முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னா, உஸ்ஸித்தல் அலா அம்ரு வைரி அஹ்லிஹி பந்தலிரு ஸாஅ இலா வைரி அஹ்லிஹி பந்தலிரு ஸாஅ. நீங்கள் அந்த அழிவுக்கான அடையாளத்துக்கு உண்டான எதிர்பார்க்கிற அடையாளத்தில் உள்ளது அதிகாரத்தில் உட்கார்பவர்கள் அமானிதத்தை பால்படுத்துகிற அந்த பொறுப்புணர்ச்சி அற்றவர்களாக இருப்பது தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் முன் வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக முன் வச்சாங்க? இன்னைக்கு அது நடக்குது கண்கூட. எப்படி யாரை கொண்டு வரணும், எப்படி இது வரணும். இன்னைக்கு ஒருத்தர் நம்ம மாநில முதல்வராக இருக்கார்ல, இவர் அரசியலுக்கு வர வேண்டும், அவர் களத்தில் நிற்க வேண்டும் என்று என்றைக்கோ அவர்கள் திட்டமிடுறாங்க. அவர்களுடைய சூழ்ச்சிகளும் திட்டமிடுதல்களும் ஏதோ ஓரிரு நாளில் நடக்கிறது இல்லை. அவர் களமிறக்கப்படணும், அவர் வரணும். அவர் போட்டுன்னு ஒரு படத்தில் நினைக்கிறதே விசில் போடுன்னு பாட்டு பாடுறாரு. 2014 என்ன பண்ணுறாரு? பாடல் வரியில் அவருக்கு கொடுக்கப்படுற சின்னம் பாடப்படுது. பிகிலுங்கிற டைட்டிலில் ஒரு படமே நடிக்கப்படுது. தலைவான்னு வர்றாரு, சர்க்கார்னு வர்றாரு. சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் டிஎன் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய சிஎம்னு சீரியலை போட்டு 2026ன்னு அவர்களால் டிசைட் பண்ணி கரெக்டாக 26ல் அவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க முடியுது. அவ்வளவு வகையில் அவர்களால் லாபிய ஒரு சர்வதேச அளவில் திட்டமிட்டு ஒரு கூட்டத்தால் முன்மொழியப்பட முடிகிறது என்றால் இதெல்லாம் உங்களுக்கு என்ன காட்டுது? ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்னு
ஒரு அரசாங்கமாக உலகம் முழுமைக்கும் ஒரு அதிகாரத்தில் ஒருத்தனை உட்கார வைக்கணும். அப்போ எதுக்காக தஜ்ஜால்னு ஒருத்தனை பற்றி ரசூலா சொன்னாங்களா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஒருத்தனை பற்றிய எச்சரிக்கை செய்யாமல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து எந்த நபியும் இல்லை. அப்போ அவ்வளோ வருஷமாக அவனை பற்றி எச்சரிக்கிறாங்களாம். 14 நூற்றாண்டா நீங்களும் நானும் என்ன துவா செய்கிறோம்? அத்தையாத்தில் ஒரு துவா ஓதுறோம்ல, அந்த துவாவில் கபர் அதாபு இயல்பாக கேட்குறோம், ஜஹன்னம்லேருந்து நரகத்திலேருந்து பாதுகாப்பு தேடுறோம். அதில் கூடுதலாக இன்னொரு வார்த்தை என்ன கேட்குறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ மஸீஹி தஜ்ஜால்னு கேட்குறோம். அப்போ எதுக்காக? இது நிறைய பேரால் சொல்லும்போது கூட இப்படியெல்லாம் இருக்காதுச்சு, அதெல்லாம் அப்படிச்சு இப்படிச்சு. சில விஷயங்கள் ஒரு பெரிய அளவில் என்ன செய்யப்படுகிறது? மறைமுகமான திட்டமிடுதலோடு ஒவ்வொரு காய்களாக அவர்களால் நகர்த்த முடிகிறது. அந்த நகர்த்திய காய்களை சாதிக்க முடியுது. ஆனால் இந்த உம்மத்து என்ன ஆயிடுது? பல ஊரா பிரியுது, பல்வேறு வகையில் பார்ப்பதையெல்லாம் சரி காணக்கூடிய மனநிலைக்கு வந்துடுது. அந்தந்த சித்தாந்தங்களை நோக்கி அது எவ்வளோ பெரிய கேடுகட்டதாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் அணிவகுத்து நிற்பதற்கு தயாராக மாறிடுது. உள்முரண்களை கொண்டே இந்த சமூகம் தன்னை பகமையாக்கி கொண்டு அவர்களுக்கு மத்தியிலேயே வெறுப்பரசியலை மேற்கொள்ளுது. அப்போ இது இன்றைக்கு நம்ம சமூகத்திலிருந்து மாட்டப்படும். ஏன்னா அல்லாஹ் இந்த சமூகத்தை மேம்படுத்தணும்னு தான் நினைக்கிறான். நம்மளை இப்படி உயர்ந்த கையா வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நம்மளை தரத்தை என்ன செஞ்சுக்கிறோம்? தாழ்த்தி கொண்டே போகிறோம். நம்ம சமூகத்தை விட மிக ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமூகம் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தந்த போது அந்த இடஒதுக்கீடே வேணாம், அதை விட நாங்கள் அதிகமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த சமூகம் கொடுத்த இடஒதுக்கீட்டை வேணான்னு மறுத்துச்சு. ஏன் தெரியுமா? அவர்கள் கல்வியை சார்ந்து, மருத்துவம் சார்ந்து தான் எந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை தெளிவாக கட்டமைத்திருந்தது. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்கு, கல்வியில பின்தங்கி இருக்கு. இந்த சமூகம் படித்து பாண்டித்துவம் பெற்று ஒரு அதிகாரத்துக்கு போற சூழல்ல. ஏன்னா அதிகாரம் என்பது வெறும் ஆட்சியில மட்டும் கிடையாது. ஆட்சியில் இருக்கிறது மட்டும்தான் அதிகாரமா? ஒருத்தர் இந்த பொறுப்புல இருக்கிறது தானா? மற்ற பொறுப்புகள்லாம் இருக்குல்ல. படித்து ஒரு மருத்துவ சேவையில ஒருவர் உட்காருவதும் அதற்கான ஒரு அதிகாரத்தை கொண்டது தானே. ஒருத்தர் ஒரு பொறியாளராக மாறுறாரு, அதன் அடிப்படையில் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கிறாரு, ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறாரு. அப்ப எல்லா வகையிலுமே அல்லாஹுவால அந்த பொறுப்பின் சூழல்கள் இருக்கு. ஆனா ஒரு முஸ்லீம் தன்னுடைய நிலையை மறந்ததனுடைய விளைவு என்னன்னா, இந்த சமூகம் மிக மிக மோசமான நிலைக்கு போயிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன? முஸ்லிம்கள் இன்றைக்கு எடுப்பார் கை பிள்ளைப்பாங்கல்ல, யாரு தன் கையில எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் கையில இந்த சமூகம் போய்கொண்டே இருக்கு. அதுலேயும் நம்முடைய எதிர்கால பிள்ளைகளுடைய சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம சமூகத்தை விட மிக மோசமான சமூகமா வேற எந்த சமூகமும் இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு சில பேர் சொல்லுகிற வார்த்தையை நான் வெளிப்படையா ஜும்மா மேடையில் சொல்ல முடியாது. பாய், பரப்பசங்களை விட பாய் பசங்க மோசமா இருக்கீங்க பாய், அப்படி பேசுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணுமா இல்லையா? இந்த சொல்லாடல் என்பது இந்த சமூகத்துக்கான கண்ணியமிக்க சொல்லா? இழிவுபடுத்துகிற சொல். உங்க சமூகத்தை மாதிரி வேற சமூகம் இல்லை. ஏன்னா கரெக்டா அவர்கள் என்ன செய்யறாங்க? முஸ்லீம்களை கார்னர் பண்ணி முஸ்லீம் சமூகத்தை அது உண்மையிலே நடக்குதா இல்லை பொய்யா நடக்குதா? கேரளாவில் கொஞ்சம் எல்லாம் அறிவார்ந்த சமூகம், அவங்கெல்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கவர்ச்சிக்காக வேண்டியோ சினிமா நடிகர்களுக்காக வேண்டியோ வாக்களிக்க மாட்டாங்கன்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, கேரளாவில் இருந்தே ஒரு கணவன் மனைவி 2 பேரை என்ன செய்கிறாங்க? 1 மாத தூரம் கிட்டத்தட்ட 40 நாள் நடந்தே வர வச்சு, ரோட்டில் நிற்க வச்சு, கண்ணீர் வடிக்க வச்சு, அந்த காட்சியை பார்த்தீங்களா? ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி புர்கா போட்டிருக்கு, முஸ்லீம் பெண்ணு, கணவரும் முஸ்லீமு. 1 மாத தூரம் யாரை பார்க்கறதுக்கு? இவரை பார்க்கறதுக்கு ரோட்டில் நின்று கரெக்டாக அவர் என்ன செய்கிறாரு? அந்த மாஃபியா கும்பலால் காரை விட்டு இறங்கப்பட்டு அந்த 2 பேருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கையை கொடுக்கப்பட்டு பிறகு அவர்கள் அழுது அது ஒரு காணொலியாக சமூக வலைதளத்தில் முன்வைத்து ஏதோ பெரிய தரிசனம் கிடைத்தது மாதிரி. இதெல்லாம் எதனால் நடக்குது? இதெல்லாம் ஒரு வகையில் இந்த சமூகத்தினுடைய இழிநிலைக்கு ஏதோ ஒரு திட்டம் சர்வதேச அளவிலோ அல்லது இங்க இருக்கிற அவர்களுடைய கூட்டாளிகளாலோ ஒரு சட்டமன்றத்தில் வாசிக்கப்படுதுங்க. ஒரு சட்டமன்றத்தினுடைய அவை குறிப்பில் நாம் இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இல்லாமல் போவோம். ஒரு முதல்வருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்காக ஒருவர் பாடுகிறார், ஒரு துதிப்பாடலை பாடுகிறார். அந்த பாடலில் கடவுளுக்கு கடவுள் எனும் கண்மணியாய் பொன்மணியாய் அப்படிங்கிற ஒரு சொல் ஒருவரை புகழ்ந்து அவருக்கு அல்லாஹ் ஆட்சியை தந்தான்னு அது வேற.
அதுக்குன்னு இப்படி ஒரு சொல்ல, இப்படி ஒரு பாடலை, அது எழுதி கொடுத்து பாடல் தானே. அந்த பாடலை வாசிக்கிற அளவுக்கான ஒரு மனநிலை வருகிறது. சமூகத்தில் எதிர்ப்பு வந்தோன்னு அவங்க 1000 சொல்லலாம். ஆனால் அது எங்கே இடம் பெற்றிருக்கோம்? இப்படி ஒரு முஸ்லீம் பாடினாரு, பாஷாங்கிற ஃபாரூக் பாஷாங்கிறவர் சட்டமன்றத்தில் இப்படி ஒரு வார்த்தையை பாடினார் என்று அவை குறிப்பில் இருக்கும். அப்போ ஒரு இஸ்லாமிய சமூகத்தினுடைய சூழல் என்ன ஆகுது? இந்த மாதிரி கடவுளுக்கும் கடவுள் என்று, கடவுளுக்கும் மேலானவன் என்று சொன்னவனை தான் எல்லாம் அழிக்கிறான் அதே மாசத்துல. ஆனால் அதே மாசத்துல ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்களாலே இப்படி ஒரு சொல்லை ஒரு கூட்டத்தால் பாட வைக்க முடிகிறது, பேச வைக்க முடிகிறது. ஒரு அதிகாரத்தினுடைய அடிப்படையில் எதையும் சாதிக்க வைக்க இயலும். இங்க கொள்கையெல்லாம் 2ஆம் பட்சம்தான், அதெல்லாம் இங்க பெரிது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை இங்க அவர்களால் திட்டமிட்டு உருவாக்க முடியும்னா, இதுதான் இந்த சமூகத்தினுடைய மிக மோசமான இன்றைய நிலையா யதார்த்தமாக களத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் போதுமானவன். இதை நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, இதை என்னால ஒரு வகையில சிந்திச்சு பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் பேசுறாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் கூட ஒரு திட்டமிட்டு களமிறக்கப்பட்டு அவர்களுடைய அஜெண்டாக்களுக்கான ஒரு காரணி தாங்கன்னு சொல்லப்படும் போது கூட, அதெல்லாம் நீங்கள் என்னங்க அப்படிலாம் எப்படிங்க, அது எப்படிங்க இது நடக்குது, அது எப்படிங்க அங்கே அப்படியே எப்படிங்க நடக்குது, எப்படிங்க தமிழ்நாட்டில் இது நடந்துருச்சு அப்படிலாம் சில திமுக ஆட்சி செய்யும் போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி திமுக வருது தமிழ்நாட்டில். அவர்களுக்கு எதை எப்படி காய நகர்த்தணுங்கிறதும், எப்படி மக்களை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு செயலை நடக்க வைக்கணுங்கிறதும் இயல்பாக அவர்களால் முடியுது. இன்றைக்கு உலகமே என்ன செய்யப்படுது? செயற்கையாக உலகத்தில் பூகம்பம் உருவாக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க வாழ்ற நான் வாழ்ற காலங்கிறது எப்படி காலம் தெரியுமா? நம்ம முன்னோர்கள் இருந்த காலம் மாதிரி இல்லை. இன்னைக்கு செயற்கையாக மின்னலை அடிக்க வைக்க முடியுங்கிறான். செயற்கையாக ஹார்ப் சிஸ்டத்தின் வழியா மேகத்தினுடைய அந்த அதிர்வுகளை கொண்டு, மின்காந்த அலைகளை கொண்டு வானத்திலிருந்து மழையை பெய்விக்க. அப்போ தஜ்ஜால் வரும்போது வானத்திலிருந்து மழையை பெய்விப்பானா? எப்படி பெய்விப்பான்? அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லையா? நவுதுபில்லா. அப்படியா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் வேற. அவன் உப்பு தண்ணியிலிருந்து, கடல்ல இருந்து, உப்பு கடல் அது, அதிலிருந்து எவாபரேட் ஆகக்கூடிய நீராவிய மேகமாக சூழ்கொள்ள செய்து அதிலிருந்து உப்பு கலக்காத ஒரு நன்னீரை, குடிநீரை, அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவான், அஃபர் ஐத்துமுல்மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் அருந்துகிற நீரை என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? நன்னீரை. அதை நான் நாடி இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? அல்லாஹ் நாடி இருந்தா என்ன பண்ணியிருப்பான்? மழை நீர் இருக்குல்ல, அதானே உங்களுக்கு குடிநீர், அதானே நீர் ஆதாரம். அந்த நீர் ஆதாரம் எங்க இருந்து வருது? 70% கடல்ல இருந்து தான் வரும். கடல்ல தான் அரபிக்கடல், வங்கக்கடல், புயல் உருவாகுது, காற்றழுத்தம் உருவாகுது. இதெல்லாம் எங்க இருந்து உருவாகுது? அப்ப கடல் தண்ணி என்ன தண்ணி? கடல் தண்ணியிலிருந்து வர்ற நீர் எப்படி உங்களுக்கு குடிக்கிற நீரா இருக்கு? அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், நீ நன்றி செலுத்த மாட்டியாடாம் குர்ஆன். அப்ப அல்லாஹ் என்பவன் மனிதர்களை சிந்திக்கிறதுக்கு அவனுடைய பேராற்றலை கொண்டு சில விஷயத்தை செய்வான். ஆனால் தஜ்ஜால் செய்யறது அல்லாஹ்வுடைய அது போன்று வானத்திலிருந்து மழைனா மழையா? அவன் சில சிஸ்டத்தை வச்சிருப்பான். அது உங்களால என்னால ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளுவான். அதனாலதான் அவனை ஏற்றுக்கொண்டா ஒருத்தர் செல்வ செழிப்பா இருக்க இயலும், ஏற்றுக்காட்டா வறுமையில வாழ இயலும். அவ்வளவுதான், சிம்பிள். அவனால சொர்க்க நரகம் வரைக்கும் காட்ட முடிகிற அளவுக்கு அவனுடைய ஆட்சியினுடைய தன்மை அமையுங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் விவரிக்கிறாங்கன்னா, அப்ப அல்லாஹ் போதுமானவன். இன்றைக்கு நாம பொய்யான மாயைகளை கண்டும் போலிகளை கண்டும் ஏமாந்து இந்த சமூகம் போயிட்டு இருப்பதனால தான் இந்த சமூகத்தினுடைய இன்றைய யதார்த்த நிலை என்பது மிக மிக வேடிக்கையாகவும் வினோதமாகவும் பார்ப்பவர்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரியும், நம் சமுதாயத்தினுடைய பிள்ளைகளுக்கு கூட அந்த அரசியல் தெளிவுகள் இல்லாம, அதிகாரத்தின் தெளிவுகள் இல்லாம, அவர்கள் எதை பற்றியும் ஒரு புரிதல் இல்லாம கண் கட்டி காட்டில் விட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகிறாங்க. அல்லாஹ் போதுமானவன். அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாம்னா என்ன, அல்லாஹுடைய அதிகாரத்தின் ஆற்றலும், அவன் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை வழிநடத்தி கடந்த காலத்துல உம்மத்தாக இந்த ஒரு உம்மத்தை ஒருங்கிணைச்சு நீங்க இப்படி இருங்கப்பான்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான். நம்ம யாருங்கிறதை எல்லாம் தயவு செய்து அவ்வப்போது உணர்த்துங்க. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களுக்கான சில அடிப்படையிலான உரிமைகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பாதுகாக்கப்படாத நிலையிலும் பறிக்கப்படுகிற சூழலிலும் இருக்குது. சமீபத்தில் ஒரு கல்வி சார்ந்த ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவினுடைய கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகங்கிற திமுக அரசின் சார்பில் போடப்பட்டதில் மண்ணுயிரில் விஞ்ஞானி சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் தான் தலைமையில் இருந்தாங்க. அந்த குழுவுக்கே தலைமையாக அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த குழு போட்டு, ஏன்னா நீட்டு உள்ளிட்ட பல்வேறு பாடத்திட்டத்தில் பாசிசவாதிகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே மாணவர்களுக்கு மத்தியில் பல சூழ்ச்சிகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது ஒரு திட்டமிட்ட சரி, படிப்பதில் கூட யார் வரணும், எந்த சமூகம் மேலே வரணுங்கிறத அவர்கள் திட்டமிட்டு தீர்மானிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தினுடைய வடிவமைப்புல எல்லாம் ஒரு முஸ்லீம் தலைமையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் நியமிக்கப்படுகிறார். அவர் நியமித்து அவருடைய பொறுப்புக்குட்பட்டு கரெக்டான முறையில் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறார். இந்த நிலையில் இப்போ இருக்கிற இந்த அரசு என்ன செய்யுது? 17 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்குது. ஆனால் ஒரு முஸ்லீம் அதில் இல்லை. இருந்த அவரையும் எடுத்தாச்சு. இருந்த அவர், எத்தனையோ முஸ்லீம் கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, அறிவியலாளர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இருந்த ஒரு முஸ்லீம் 17 பேரை கொண்ட குழுவில் ஒருத்தர் இல்லாமல் இப்போது மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில், அவர் இஸ்ரோ விஞ்ஞானி, அவர் தலைமையில் குழு. அப்போ என்ன நடக்குதுங்க? ஒரு அடிப்படை புரிந்துணர்வு ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும். இங்கே நேரடியாக பாஜகவால் வெளிப்படையாக உடனடியாக எல்லாம் வந்து ஆட்சியில் உட்கார இயலாது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க? இங்கே எதை வைத்து எதை சாதித்தால் நம்மளால் சுலபமாக எதிர்காலத்தில் நாம் நேரடியாக வர முடியுங்கிறத அவர்கள் தீர்மானிக்கிறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்க? கரெக்டாக எங்கெங்கே என்னென்ன செய்யணும், எப்படி எல்லாம் அந்த நிலைகளை நம்ம உருவாக்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் நீதிமன்றங்கள் அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு முதுகெலும்புள்ள ஒரு அரசாக இருந்தால் நேற்றைக்கு போய் ஆளுநர் நேரடியாக ஆய்வு செய்வாரா? ஆய்வு செய்வது மிரட்டல் விடுவாரா? அவருடைய ஆளுநர் மாளிகையே தமிழ்நாட்டினுடைய அரசின் பராமரிப்புக்கு கீழே இருக்கு. கவர்னர் மாளிகை இருக்குல்ல, அதுவே தமிழ்நாட்டினுடைய அரசின் பராமரிப்புக்கு கீழே இருக்கு. தமிழ்நாடு அரசு தான் அதை பராமரிக்கணும். ஆனால் இவர் என்ன செய்யறாரு? ஒரு மக்கள் பிரதிநிதி கிடையாது. இவர் வந்து அரசு என்ன கொடுக்குதோ அந்த கோப்புகளை போய் சட்டமன்றத்தில் வாசிக்கிறதும் அனுப்புகிற கோப்புகளில் கையெழுத்து போடுறது, இதுதான் அவர் வேலை. ஆனால் இவர் என்ன செய்யறாரு? நேரடியாக போய் மதுரையில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை, அதிகாரிகளை அழைச்சி இவர் ஆய்வு செய்வாராம். ஆய்வு செய்து அரசுக்கு உத்தரவு போடுவாராம். என்ன உத்தரவு? இவரு அப்ப யாருக்கு ஆட்சி செய்யறார்? நிழல் ஆட்சி. ஏன்னா இவர்கள் வந்து அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? எந்த விதத்திலையும் எதை பற்றியும் ஒரு நிர்வாக சீரான முறையில் செயல்படுத்துவதற்கான தகுதியற்றவர்களா இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் என்னது? எந்த நீட்டு தேர்வுல ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு அந்த வீட்டுக்கு போய் ஒரு அரசியல் பயணத்தின் துவக்கத்தில் அனிதாங்கிற ஒரு மாணவி இறந்து போவாங்க. அங்கிருந்து தான் இவர் அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சாரு விஜய் அவர். ஆனா 4 மாணவர்கள் சமீபத்தில் நீட்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டு பல மோசடி நடந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் கண்டித்து மாணவர்கள் போராடுறாங்க. அந்த மாணவர்களுடைய கைகளுக்கு கூட உடைக்கப்பட்டிருக்கு. 4 மாணவர்கள் தற்கொலை செய்ததற்காக எந்த கண்டனம் கூட இது வரைக்கும் பதிவு செய்யப்படலை. இப்போ வரைக்கும் ஏதேனும் ஒரு வகையில் இந்த பாசிச அரசுக்கு எதிராக, இது பாயாசம் இவங்க பாலிசில், அது பாய்சன். அது இந்த பாசிசம் என்பது எவ்வளோ ஆபத்தானது, இவர்களுடைய திட்டமிடுதலோடு எதையும் செய்ய முடியுங்கிறது கடந்த அரசு தெளிவான முறையில் உணர்ந்தது. அதனால தான் அவர்கள் எந்த இடத்திலும் அதுக்கு இசைந்து போகலை. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் சில சந்தர்ப்பங்களால் நாம் அவர்கள் மீது சில முரண்பாடுகள் இருந்தாலும் ஆதரிக்கிற கட்டாயத்தில் முஸ்லீம்கள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த கொள்கை, இந்த அடிப்படையிலான மனநிலை, இதெல்லாம் அப்புறம் இன்னைக்கு என்ன ஆயிடுது? ஒரு ஒரு கவர்ச்சியை நோக்கி இந்த சமூகம் ஈர்க்கப்படுகிறது. நம் சமுதாயத்தினுடைய பல மக்களும் கூட, ஆண்களும் பெண்களும் கூட இதற்கு ஆதரவாக வரிந்து கட்டு கொண்டு நிற்கிறாங்க. யதார்த்தம் அவர்களுக்கு புரியாது. அவர்கள் எதை சாதிக்க வேண்டும் எப்போ தீர்மானிக்கிறாங்களோ அதை அப்போ சாதித்து இங்கே வெளிப்படையாக சொல்றதாக இருந்தா, அவர்கள் நேரடியாக ஆட்சிக்கு வரும்போது தான் நம்ம சமூகம் பாடங்களையும் படிப்பினைகளை இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குதுன்னு, இன்னைக்கு நீங்க டெல்லியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்கல்ல. எல்லாத்தையும் மாற்றுவாங்க.
எதெல்லாம் முஸ்லிம்களுக்கான அடையாளமா இருக்குமோ அந்த அடையாளங்களை அழிப்பார்கள். அந்த அடையாளத்தை அழிப்பதற்கான வலைகள் என்றிலிருந்தோ பின்னப்பட்டுக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் போதுமானவன். இந்த சமுதாயம் சரியான பாடத்தை படிப்பினையை பெற வேண்டும். எந்த வகையிலும் சரி நாம் நமக்கான இலக்கை நோக்கி தெளிவான முறையில் பயணிக்கலைன்னா, நம் சமூகம் ஒன்றுபடாமல் இப்படியே நம்மளை இன்னும் பல ஊரா பிரிச்சாங்கன்னா சுலபமாக அவர்களால் எதையும் சாதித்த முடியவிட நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணை குத்துவாங்க. வேற ஒண்ணுமே தேவையில்லை. இப்ப பாத்தீங்களா இல்லையா, இடஒதுக்கீடுங்கிறது மதத்தால் வழங்கப்படலை, முஸ்லிம்கள் சமூக பொருளாதாரத்தால் பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னு ரங்கநாத் மிஸ்ரால இருந்து ராஜேந்திர சர்ச்சார்ல இருந்து பல ஆணையத்தினுடைய அறிக்கை இன்னைக்கு இருக்கு, உயிரோடு இருக்கு. அது ஒன்றும் குழி தோண்டி புதைக்கல. மாநில அளவில் ஜனார்த்தனன் கமிட்டி வரைக்கும் இருக்கு. 10% முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா தலித் என்று சொல்லப்படுற அந்த சமூகம் இந்த நாட்டினுடைய விடுதலையின் போது என்ன நிலையில் இருந்ததோ இன்னைக்கு முஸ்லிம்கள் அதை விட பின்தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக ஆணையம் சொல்லிச்சு. அவங்களாம் யாரு? இந்த ரங்கநாத் மிஸ்ரா, ராஜேந்திர சர்ச்சார், இவங்கெல்லாம் யாரு? ஜனார்த்தனன்லாம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், நீதி அரசர்கள். இவங்க பாலிசியில் சொல்றா இருந்தா அவர்கள் கொடுத்த அறிக்கை 10% முஸ்லிம்களுக்கு ரிசர்வேஷன் உள் ஒதுக்கீடு தேசிய அளவில் கொடுக்கணும்னே சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு மாநில அளவில் ஏதோ ஒரு 3.5% கொடுத்தா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இப்லீஸே போய் என்ன செய்வார், இடஒதுக்கீடுலாம் முஸ்லீம்களுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு. ஏன்னா இது என்ன ஆகும், வேற வெளியில இருந்து பேசுறது இல்லை, வெளிப்படையாக சொல்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். வேதனையோட சொல்கிறேன், என்னப்பா இப்படி ஒருத்தர் அந்த படத்தில் நம்மளை காட்டினாரப்பான்னு இன்னைக்கு இருக்கிற முதல்வரை பற்றி சொன்னால் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் சொல்கிறான், உண்மை தானே, என்னடா உன்னை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் காட்டினாரடா. அப்போ இது யாருடைய அஜெண்டா? முஸ்லிம்கள் இப்படி எல்லாம் இருப்பாங்க, நமக்கு மத்தியிலேயே ஒரு சாதாரண தையல்காரனாக இருப்பான், அயன் போடுறவனாக இருப்பான், மளிகை கடையில் உட்காருவான், ஒரு சாதாரண அவன்லாம் வந்து பயங்கரவாதி. இப்படி உங்கள் விஜய் படத்தில் நடித்தாரப்பா, தொடர்ச்சியாக முஸ்லீம்கள் இப்படி காட்டினாரப்பா, இதெல்லாம் தப்பு இல்லையா? எந்த அடிப்படையில்ப்பா அவர் என்னப்பா செஞ்சிட்டாரு, எம்பா தலையில் தூக்கி வச்சு கொண்டாரு. ஆமாம், உண்மைதானே காட்டினாரு, முஸ்லீம்களில் குண்டு வச்சாங்கல்ல, முஸ்லீம் பிள்ளை செஞ்சாங்கல்லன்னு பேசுகிறான். அப்போ எப்படி வருது பாருங்க, நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணை குத்துவாங்க. வெளியில இருந்தெல்லாம் யாரும் வந்து நமக்கு எதிராக பேச வேண்டியதில்லை. பட்டை போட்டுக்கிட்டு, நாமம் போட்டுக்கிட்டு, இல்லை வந்து நூலை போட்டுக்கிட்டு, இல்லை நமக்கு எதிராக எவனும் வர வேண்டியதில்லை. நமக்கு எதிராக நம்ம ஆளுகளே வருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு அந்த சூழலை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்துருச்சுங்கிறது தான் வேதனைக்குரியதாக இருக்கு. ஒரு அடிப்படையில் ஒரு கட்டமைப்போடு இருந்த மாநிலம், ஒரு தெளிவான சிந்தனையை நோக்கி பயணித்த மாநிலம் இன்றைக்கு மிக ஆபத்தான சூழலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.